ஒரு சில ரெசிபீஸ்க்கு தேங்காய் பால் தேவைப்படும். தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறமா அந்த சக்கையை தூக்கி போடுறீங்களா? ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம பொரியலுக்கெல்லாம் போட்டால் கூட நல்லா இருக்காது. இனிமேல் அந்த சக்கையை தூக்கி போடாதீங்க. அந்த சக்கையை வச்சு 2 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணலாம். அதே மிக்ஸி ஜாரில் அந்த தேங்காய் கூட கொஞ்சம் சீட்லெஸ் டேட்ஸு, நட்ஸு, 3 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், தேவைப்பட்டால் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்வீட் ரெடி. இதை இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். கார்னிஷிங்காக நான் கொஞ்சம் கோகோனட் ஃப்ளேக்ஸில் உருட்டி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட கோகோனட் பவுடர் இருந்தால் அது யூஸ் பண்ணலாம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். சாக்லேட் தேங்காய் ஃப்ளேவரில் குட்டி குட்டியாக நட்ஸ் இருக்கிறதால நல்லா ஃபஜ்ஜியாக க்ரன்ச்சியாக ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது 3லிருந்து 4 நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது போல் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க கீழே ஃபுல் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.